டாடா சன்ஸ் நிறுவன தலைவரின் ஆண்டு ஊதியம் 20% அதிகரித்து 135 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. டாடா குழுமத்தைச் சேர்ந்த டாடா சன்ஸ் நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. கடந்த 2023-24 நிதியாண்டில் டாடா குழுமத்தின் நிகர லாபம் 74% அதிகரித்து 49,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதேபோல நிறுவனத்தின் வருவாயும் 14.64% அதிகரித்து 4,76,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. டாடா குழுமத்தின் சந்தை மதிப்பும் கடந்த நிதியாண்டின் முடிவில் 47% அதிகரித்து 30,37,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரனின் ஊதியமும் 20% உயர்த்தப்பட்டு 135,32 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாடா குழுமத்தின் வளர்ச்சி அதிகரிக்க ஏர் இந்தியா, விஸ்தாரா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மற்றும் ஏஎக்ஸ் கனெக்ட் ஆகிய நிறுவனங்களின் பங்களிப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.